Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மலேசியா வந்து கரெக்ட்டா ஒரு வாரம் ஆச்சுங்க. லாஸ்ட் வீக் வந்து இந்த டைம்க்கு நாங்க வந்தோம். சோ இன்னைக்கு வந்து கரெக்ட்டா 1 வீக் ஆச்சு. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வீடு செட்டிங் அப் processல தான் வந்து போயிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ரொட்டீன் வரல. மோத்தி வந்து as usual வந்து அவர் ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாரு. பட் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ரொட்டீன் வரல. அதாவது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போனாதாங்க உண்மையிலேயே ரொட்டீன் வந்து வரும். அவங்க வீட்ல இருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹண்டிங் போயிட்டு இருக்குது. நாங்கள் ஏற்கனவே சில ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே பேசிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டூர்ஸ் நேரில் போய் பார்க்கறது வந்து அப்படியே ஒரு சைடு அது போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து வீடு செட்டிங் அப் ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குது. நம்ம யூஸ் பண்ண தான் வந்து எது இல்லை, எது இருக்கு, எது எந்தெந்த இடத்துல வைக்கணும், இதெல்லாமே நம்மளுக்கு யூஸ் பண்ண தான் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. மோத்தி வந்து ஆஃபீஸ் போயாச்சு. ஸோ எப்படியும் இந்த வீடெல்லாம் செட் பண்ணி ஒரு ரொட்டீன் வரதுக்கு இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மோத்தி ஆபீஸ்ல இருந்து நேரா எங்களை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. என்ன இடம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்க வந்து வெளியில போற எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரிப் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான சாமானங்கள் பொருட்கள் வாங்குற வேலை தான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து நாங்க லூலு போறோங்க. லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து ஊர்ல கோயம்புத்தூர்ல கூட இருக்குது. ஸோ லூலுக்கு தான் நாங்கள் போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் க்ரோசரி வாங்கணும். சரி அப்படியே போய் வாங்கிட்டு வருவோம். ரேட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். ஆப்வியஸாக சிங்கப்பூரை விட கம்மியாக தான் இருக்கும். சில திங்ஸ் நாங்கள் நோட் பண்ணது வந்து சிங்கப்பூர் ப்ரைஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லைங்க. மேபி ஒரு ஃபியூ சென்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் இருக்குது. சிலதெல்லாம் வந்து அதே ரேட்டு தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களையும் வந்து கூட கூப்பிட்டு போகிறேன். ஸோ ஒரு ஈவினிங் vlog தான் வந்து பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரைட், நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்கா எல்லா இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிராப் இங்க வந்து கிராப் வந்து ரொம்பவே சீப் சிங்கப்பூரை விட. ஸோ கிராப் தான் வந்து டாக்ஸி தான் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமே தான் வந்து ட்ரெயின் பஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஈவென்ச்சுவலா இங்க வந்து சிங்கப்பூர் அளவுக்கு கார் வாங்குறது கஷ்டம் கிடையாது, ஈஸியா வாங்கிடலாம். ஸோ பட் நம்ம காருக்கு முன்னாடி நம்ம ஊரை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ட்ரெயின் பஸ் இந்த மற்ற ஏரியாலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கார்லயே போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஊரை பத்தி தெரியாம போயிடும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் பஸ் எல்லாம் கத்துக்குவோம், அதுக்கப்புறம் கார் வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயின் பஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு காரை வாங்க வேண்டியதுதான். ஓகே, இதுதாங்க நம்ம காண்டோவோட என்ட்ரன்ஸ். ஸோ அந்த கார்டு ஹவுஸை தாண்டி யாராலையும் உள்ளே வர முடியாது. சரியான செக்யூரிட்டி, பயங்கரமான செக்யூரிட்டி. ஆத்தரைசேஷன் இல்லாமல் யாருமே உள்ளே வர முடியாது. ரொம்ப அழகான காண்டோ. நான் உங்களுக்கு அந்த சைட்லாம் நான் இன்னொரு நாள் வந்து நான் காட்டுறேன். அது பெரிய ஏரியா. ஸோ அந்த சைட்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நான் காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம டாக்ஸி வந்து இங்கே தான் நம்ம வெளியில் வருவோம். வெளியில் வந்துட்டு வெயிட்டிங் ஏரியாலேயே நிறையா மீன் குட்டியெல்லாம் இருக்குங்க. இந்த மீன்லாம் இருக்குது. ஸோ கார் வந்தோடனே நம்ம போக வேண்டியதுதான். ஸோ கிராப் வந்து கிடச்சிருச்சுங்க, கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கும்போதே மலேசியன் ரோட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருக்குது எல்லா ரோட்ஸுமே. இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே நம்ம வீட்டிலேருந்து ஒரு லிட்டில் இண்டியா போகிற டிஸ்டன்ஸ் தான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து நல்ல லேன் ஸ்பேஸ் எல்லாமே விட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போர்டு, அந்த க்ரீன் போர்டு, சைன் போர்டெல்லாம் எனக்கு பார்த்தா எனக்கு வந்து சிங்கப்பூர் ஹைவேஸ் ஞாபகம் வரும். பட் உண்மையிலேயே ரோட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அட்லீஸ்ட் நாங்கள் போன வரைக்கும் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா ரோட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. அண்ட் மோத்தியும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாரு. ஆக்சுவலாக மோத்தியோட ஆஃபீஸ்க்கும் நம்ம வீடும் வந்து கொஞ்சம் பக்கம் தாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை. மலேசியாவை பற்றி காமனாக எங்களுக்கு வந்த சஜஷன் என்னென்னா
ஸ்கூல் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸும் சரி, அதுக்கு பக்கமாக நீங்கள் வீடு எடுத்துக்கோங்க. ஏன்னா மலேசியாவில் வந்து டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கும், எஸ்பெஷலி பீக் ஹவர்ஸில். அதனால் எஸ்பெஷலி ஸ்கூல் வந்து வீட்டுக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி ஸ்கூல் பார்த்துக்கோங்க, இல்லை ஸ்கூலுக்கு பக்கமாக வீடு பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து பார்த்துருக்குறோம். அண்ட் லூலு மால்குள்ளே போனோன்னே ஆக்சுவலாக ட்ராலி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அப்புறம் இது வந்து பார்த்தோன்னா நான் இதில் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆத்விக் வந்து சொன்னால், உண்மையிலே அது ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு தான் ஆக்சுவலாக. இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம குழந்தை குட்டி தானே, சரி நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தான். உண்மையிலே வந்து அவருக்கு வளர்றது வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். முன்னாடி வந்து ஊஞ்சலில் உட்காருவான், அதுக்கப்புறம் அந்த மெரிகோ ரவுண்ட்லலாம் உட்காரும்போது சின்ன குழந்தையாக தெரியுவான். இப்போ வந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் அவுட் க்ரோ ஆன மாதிரி இருக்குது. சரி கொஞ்ச நேரம் உட்காந்து வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். உண்மையிலேயே இந்த கடைக்கு போனது வர்த்து இல்லையான்னு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் வேறு மாதிரி கற்பனை பண்ணிட்டு தான் போனேன். ஆனஸ்ட்டாக லூலு மால் வந்து கோயம்புத்தூரில் கூட இருக்குது, ஆனால் நான் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் லூலு போகிறேன். ஸோ வர்த்து இல்லையான்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலாக கடையாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஹா ஓஹோ எங்கேயும் இல்லாததெல்லாம் இங்கே இருக்குங்கிற சீன்லாம் இல்லைங்க. நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குமோ அந்த ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்குது. சில ஐட்டம்ஸோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எஸ்டி ப்ரைஸ்க்கு. இப்போ இந்த லிண்டோர்லாம் முஸ்தஃபால் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த சைஸ் பாக்ஸ் இந்த குவான்டிட்டிக்கு $10 to $12 வரும். இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த ரேட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிலதெல்லாம் வந்து அதே ப்ரைஸ் இருக்குது, சிலதெல்லாம் வந்து ஆப்வியஸாக கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்துச்சு. பட் ரொம்ப கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கணுங்கிற அளவுக்கு நிறைய இல்லைங்க. அங்கே ஒரு பேக்கரி செட்டப்பில் எக் பப்ஸ் வச்சுருந்தாங்க. சரி ஆசையாக வந்து வாங்கணும். ஆனால் அந்த எக் பப்ஸை சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல எக் பப்ஸோட டேஸ்ட் எல்லாம் மறந்து போயிடும். அதனால இன்னொருக்கா வந்து அங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டோம். அண்ட் இந்த ப்ளம் கேக் வந்து இல்லைட்டோடது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ப்ளம் கேக்ஸ் பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வாங்கி ட்ரை பண்ணேன், நல்லாவே தான் இருந்துச்சுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து விதவிதமாக கருவாடு இருந்துச்சு. பொதுவாகவே வந்து இந்த நாசி லெமாக்லலாம் சைடில் கருவாடு நிலக்கடலையெல்லாம் வந்து போட்டு ஒரு மிக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நிறைய மலேசியன் ஃபுட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் நிறைய கருவாடு வச்சுருந்தாங்க. ஈவன் சிங்கப்பூரில் கூட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த கருவாடை நிறைய விதவிதமாக இருக்கும். மோத்திக்கு அந்த கருவாடு வாசமே வந்து பிடிக்காது. ஸோ அவர் ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் நான் வந்து சைட் டிஷ்ஷாக நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அதனால் கருவாடு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது வந்து நாங்கள் சவுக்கிட் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இங்கே வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் சவுக்கிட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே அந்த வீடியோ பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நல்ல வேளை நம்ம வாங்கலை அப்படின்னு. ஏன்னா ஃபிஷ்ஷெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை நாங்கள் போகிற அன்னைக்கு இப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியல. உடனே சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கிக்கலாங்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. சரின்னு ஃபிஷ்ஷு செக்ஷனையே ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் சிக்கனுக்கு போயிட்டோம். கட் பண்ணுறோம். சிக்கனுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டு சொல்லி விட்டாங்க, இங்கே பைனாப்பிள் சிக்கன்னு ஒன்று இருக்கும், ஸோ அது வாங்கிக்கோங்க, அதுதான் கொஞ்சம் டீசெண்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் வாங்கி பார்த்தோம். ஒரு டீசெண்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப மோசம் இல்லை, அந்த வாசம்லாம் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. அந்த பைனாப்பிள் சிக்கன் மட்டும்தான் வாங்கினோம். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, பட் அந்த பைனாப்பிள் சிக்கன் மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்கினோம். வெஜிடபிள்ஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. கியூக்கம்பர், பாவக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 ரிங்கெட், அதாவது இந்தியா காசுக்கு வந்து 72 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. தக்காளி வந்து 1 கிலோ 3 ரிங்கெட்டு, அது வந்து 57 ரூபா அந்த மாதிரி இந்தியன் ருப்பீஸ்க்கு நான் சொல்கிறேன். வெங்காயம் தான் அப்போதைக்கு கொஞ்சம் விலையாக இருந்துச்சு, ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆகலை அப்படின்னு வந்து சொன்னாங்க. 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட 230 ரூபா இந்தியன் ருப்பீஸ்க்கு நான் காய்கறி சொன்னது. ஓகேங்களா? என்ன சொன்ன இதெல்லாம் நல்லா சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு குழம்பு வைப்போம். வச்சு தரவா? நீ வைக்க மாட்ட. புதுசாக சட்டிலாம் வாங்கிட்டு வந்து ஊரில் இருந்து அந்த சட்டிலாம் யார் உபயோகிக்கிறது? நான் தான் உபயோகிக்கணும்.
பாரு. ஜம்போ வந்து நம்ம அங்கே 10 ஒமேகா 3 எல்லாம் இல்லை, வெறும் ஜம்போ 4 வாங்கினேன்னு வச்சு, ஒரு 10 வாங்கினீங்கன்னா எக்ஸல்னு ஒன்று வரும், அதில் வந்து 4.40 அந்த மாதிரி வரும். 4.40 10 முட்டை கிட்டத்தட்ட $14-15 கிட்ட. 15 ரிங்கிட் கிட்ட. இது வந்து 8 ஃப்ரோசன் காடை. ஒரு லிட்டர் 300 ரூபா. இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும்ல. நிஜமாலே ரைஸ் செக்ஷன்ல வந்து எங்களுக்கு உங்க ஹெல்ப் வந்து தேவை. நாங்கள் சிங்கப்பூர்ல ஹவுஸ் பிராண்ட் கோல்டு பொன்னி வந்து வாங்கிட்டு இருந்தோங்க. அப்படியே சீரக சம்பா ரைஸ் மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இங்கே வந்து எந்த ரைஸ் அந்த மாதிரி இருக்கும்னு வந்து எங்களுக்கு தெரியல. அன்னபூர்ணி அப்படிங்கிற பிராண்ட் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ரைஸோட பிராண்ட் ஏதாவது நல்லா சாஃப்டாக சின்ன சைஸ் அரிசியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக வந்து பில் போட்டுட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக நாங்கள் அங்கே முடிக்கும் போது. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஆஃபீஸ் முடிஞ்சு நாங்கள் ஒரு 7 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆல்ரைட், நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வாங்கிட்டு அப்படியே வெளியிலே டின்னர் சாப்பிட்டு வரதா தான் பிளானு. ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் வந்து எங்களால் தூக்க முடியல. சரி டாக்ஸி எடுத்து போயிடலாம், வீட்டுக்கு போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதிலிருந்து கன்க்ளூஷன், மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னவென்றால், இனிமேல் லூலு போகிறது வந்து வேஸ்ட்டு. எங்களுக்கு நாங்கள் வந்து வேறு மாதிரி எதிர்பார்த்து நம்ம ஊர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், மளிகை சாமானம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து ஆனஸ்ட்டாக போனது. ஆனால் எங்களுக்கு இதை விடவே மாடர்ன் ஸ்டோர்ஸ் தான் நம்மளுக்கு செட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் தேக்கா மார்க்கெட்டில் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா தேக்கா மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா. நம்ம ஊர் ஐட்டம், நம்ம சமையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அதெல்லாமே வாங்கிட்டு வரலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஏரியா வந்து நம்ம சமையலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லூலூவில் வந்து ஆக்சுவலாக கடை என்னமோ பெரிய கடை, நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது, காய்கறி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த மாடர்ன் ஸ்டோர்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாமே எஃபிஷியண்ட்டாக கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இது நான் கரெக்டாகவும் இருக்கலாம், ராங்காகவும் இருக்கலாம். அண்ட் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து லூலு மாலில் நாங்கள் இருக்கும்போது ஒருத்தர் வந்து எங்களை பார்த்துட்டு அவர் வந்து கேஎல்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் வந்து யூடியூபர் தானே, நான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, சூப்பர், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாங்க. ஸோ அஃபீஷியலாக இவர் தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர், கேஎல்ல வந்து நம்ம விட்னஸ் பண்ண ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பி அண்ட் தேங்க்யூ. நான் அங்கேயும் அவருக்கு தேங்க்யூ சொன்னேன், அண்ட் வீடியோலையும் வந்து அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து எங்கள் லூலுவோட எக்ஸ்பீரியன்ஸ். லூலு வந்து எங்களுக்கு நல்ல கடை தான், பட் எங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ஓகே லூலு போகலாம் அப்படின்னு போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரைட், நாங்கள் வந்து வந்தோன்னே எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். சாப்பாடு வந்து வெளியில் ஆர்டர் பண்ணிட்டோம். தலப்பாக்கட்டியில் வந்து ரொம்ப லைட்டாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஹெவியாலாம் ஒன்றும் ஆர்டர் பண்ணல. ஓகே, ஸோ என்ன சாப்பாடு அப்படிங்கிறது காட்டிட்டு அப்புறம் சாப்பிட்லாம். ஓகே, chicken biryani like they do,
எத்தனை பேர்த்துக்கு பலாப்பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம். சீசன்லலாம் நல்லா கப்பாக சாப்பிடுவேன், அந்தளவுக்கு பிடிக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மோத்திக்கு வந்து அந்த வாசமே பிடிக்காது. இதுக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ம வீடியோஸ் முன்னாடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், மோத்தியோட தஞ்சாவூர் வீட்டில் கொத்து கொத்தாக அப்படியே பலாப்பழம் வந்து அப்படி காய்ச்சி தொங்கும் சீசனில். ஆனால் ஒரு பழம் கூட அவர் சாப்பிட்டது கிடையாது, ஏன்னா அந்த வாசம் அவருக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தோன்னே லூலூவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வந்த உடனே கழுவி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சாச்சுங்களா. அப்போ வந்து ஐபிஎல் சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போல்லாம், அதுவும் எஸ்பெஷலி சிஎஸ்கே மேட்ச் ஆடுதோ அப்போல்லாம் வந்து மோத்தி வேறு உலகத்தில் இருப்பார். என்ன அங்கே நைட் மேட்சாக இருந்தால் தான் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போகிறப்போ கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு கலக்கமாக போவார். இருந்தாலும் தீவிர சிஎஸ்கே ஃபேன். அதனால் இப்போ ஐபிஎல் சீசனுங்கிறனால ஃபுல்லாக மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.